திருவேற்காட்டு பகுதியில் குமார் என்பவர் வந்து மாடு வச்சிருக்காரு. இன்னைக்கு நேற்று வைக்கல, அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து வச்சுருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சுமாரா ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து அங்கே மாடு வச்சிருக்காங்க. இடம் வாங்கி வந்த சிலர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாடால வந்து ஈ மிக்குது, கொசு கடிக்குது, நாத்தடிக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனையை முன் வச்சு இதுக்கு அவங்க வச்சிருக்க தலைப்பு வந்து என்னன்னா சுகாதார சீர்கேடு. இந்த மாடு வளர்ப்பதுனால குடியிருப்பு பகுதியில் வந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுது. இந்த சுகாதார சீர்கேடு ஏற்படுற காரணத்தினால இங்க இருக்க மாடு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு 5-6 பேர் ஒன்னா சேர்ந்து மற்றவர்களையும் தூண்டி விட்டு நாங்க போய் சாலை மறியல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நாள் சாலை மறியல் பண்றாங்க. உடனே நம்முடைய ஆவடி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து களத்துல வந்து நிற்கிறார். மக்கள் போராடுறாங்க, பெரிய பிரச்சனை இது, நம்ம போய் அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல வந்து நிற்கிறார். தப்பு கிடையாது. வந்தவர் இந்த பக்கமும் என்ன பிரச்சனை, அந்த பக்கமும் என்ன பிரச்சனைன்ற ஒரு பொதுவான தீர்வு வந்து சொல்லுமே தவிர எதையுமே பார்க்காம அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, குடியிருப்பு பகுதிகளில் வந்து கால்நடையை வளர்க்கவே கூடாது, இது சம்பந்தமா நான் உடனடியா காவல்துறை கிட்ட பேசுறேன், தாசில்தார் கிட்ட பேசுறேன், நகராட்சி கிட்ட பேசுறேன், ஏன் கலெக்டர் கிட்ட வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் இங்க மாடை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனார். எந்த அர்த்தத்துல எந்த தைரியத்துல அவர் பேசினாரு எனக்கு தெரியல. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அவருடைய பேச்சை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதோட அவர் வந்து இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும். ஒரு வாழ்வாதாரம் சங்க காலம் முதல் தொட்டு முல்லை காலத்திலிருந்து பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் ஓட்டன் வரைக்கும் சங்க காலத்திலிருந்து வளர்த்து வந்த ஒரு மாட்டு தொழிலை, அந்த தொழிலை வந்து ஒரு கேவலமா வந்து பேசின ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் இதோட அவர் பேச்சை நிறுத்திக்கணும். இதுக்கப்புறம் அவர் எங்கன்னா பேசினார்னா இந்த கால்நடை வாழையா சொல்றேன், ஐயா எல்லா மாடும் உங்க வீட்டு வாசல்ல நிற்கும், அதுக்கு தயாரா இருந்தா நீங்க பேசுங்க. அடுத்த வாட்டி இது பேச்சல்ல, எச்சரிக்கை. அடுத்த முறை நீங்க எங்கேயாச்சும் பிரஸ் மீட்ல நீங்க வந்து மாடுகளை பத்தி தப்பா பேசுனீங்க, கால்நடை விவசாயத்தை பத்தி புரிதல் இல்லாம நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த கால்நடை விவசாயம் தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அணி திரட்டு உங்க வீட்டு வாசல வந்து மாடை கட்டி நிற்போம். சட்டத்தை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கும் சட்டம் தெரியும். சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொதுவானது.